மேம் நான் சொன்ன மாதிரியே ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் மேம். லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இமேஜ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கிறது. அதுதான் நம்ம இப்ப டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து 2 தான். ஓகேங்களா? நியர்லி ட்ரெய்னிங், வேலிடேஷன், டெஸ்டிங். இது 3மே வச்சு பண்ணியிருக்கோம். மாடல் வந்து மொபைல் நெட் யூஸ் பண்ணி டீப் லேர்னிங்க்கு வந்து மொபைல் நெட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு. இட்ஸ் நியர்லி 96% அக்யூரசி உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நீங்க கேட்ட மாதிரியே எம்எல்லும் போட்டாச்சு. ஸோ எம்எல்ல வந்து எஸ்விஎம் 84% வருது. அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் 83 அண்ட் டிசிஷன் ட்ரீ 82, கிரேடியன்ட் பூஸ்டிங் 83, கேஎன்என் 73. ஸோ அதை என்சிம்பிள் பண்ணி ஓவராலா நம்ம ப்ராசஸ் பண்ண மாதிரியும் காட்டியாச்சு. இது வந்து இமேஜ் ட்ரெயின் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா. அண்ட் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ ஃப்ரேம் ஒர்க் வந்து மேம் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல உங்களுக்கு அந்த சென்சிங் டேட்டாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த அட்டென்ஷனல் டேட்டாவை நம்ம கால் பண்ணிட்டோம். நீங்க கொடுத்த டேட்டா செட்டை அப்படியே கால் பண்ணியாச்சு. அதுல உங்களுக்கு அட்டென்ஷன் லெவல் வந்து 0 ஆர் 1 அது மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி 5 கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாச்சு. ஸோ அந்த 5 கிளாசிஃபிகேஷன்ல நம்ம என்னென்ன வேல்யூஸ் எடுக்கிறோம், மேம் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், அட்டென்ஷன், அவங்க கொடுத்துருக்க அல்கோரிதம்ஸ் அது எல்லாமே அப்ளை பண்ணி ட்ரெயின் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ட்ரெயினும் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டா மாடலும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ சேம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ட்ரெயினிங்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன அக்யூரசி ஒவ்வொன்றுத்துக்கும் என்சிம்பிள்ல நமக்கு ஹையர் அக்யூரசி கிடைக்குது. அதுக்கான கிராஃப்ஸ் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல யூ ஹாவ் த பாசிபிலிட்டி டு ரிஜிஸ்டர். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அண்ட் லாகின். அடுத்தது டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் 2 டைப் ஆஃப் ப்ரொடிக்ஷன், இமேஜ் அனாலிசிஸ் அண்ட் சென்சரி. ஸோ இமேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் இன்புட் கொடுக்குறேன். அனலைஸ் பண்ணா இட் வில் டெல் ஆட்டிசமா நான் ஆட்டிசமா. ஆட்டிசம் வந்து டிடெக்டட்னு வருது. கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து 95%. அண்ட் இந்த ப்ரிடிக்ஷன்ல நம்ம ஜெண்டர் அண்ட் ஏஜ், ஸோ இதில் இருக்கிற கிளாசிஃபிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஹார்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம பேராமீட்டரா ட்ரெயின் பண்ணோம். ஸோ ட்ரெயின் பண்ண பேராமீட்டர்ஸ் இன்புட்டாக கொடுக்கணும். அனாலிசிஸ் பண்ணா ஸோ என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது நமக்கு அவுட்புட் வருது. எஸ்டிசி ஸ்கோர் என்ன, ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, அட்டென்ஷன் லெவல் என்ன, அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபைனல். ஸோ என்விரான்மெண்ட் எப்படி வச்சுக்கணும், என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி தரணும், சப்போர்ட் ஷெட்யூலிங்ஸ் என்ன வேணும், பிரேக்கப் எப்படி பண்ணணும். ஸோ நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். கோத்ரூ பண்ணிட்டு இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.